இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 9 பத்தி நான் நிறையவே பேசிட்டேன். இருந்தாலும் இந்த காணொளி மூலமா நான் சொல்லிக்கிட ஆசைப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை ஜஸ்ட் ஒரு நாள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு மறந்துருங்க, அவ்வளவுதான். அதை தவிர்த்துட்டு வந்துக்கிட்டு இதுல உள்ளது மாதிரியே நம்மளும் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு ஒளிபரப்பக்கூடிய நாளைய நிகழ்ச்சி வரைக்கும், ஐயோ வாயத்துறது கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு கத்துறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு அதாவது பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை, மரியாதை குறைவான வார்த்தைகளை, தான் வந்து பிக் பாஸ் ப்ரமோஷனில் வரணுங்கிற ஒரு காரணத்துக்கு எதையாவது பேசுறதுக்காக கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்துட்டு உள்ள கண்டஸ்டராக போயிருக்காங்கல்ல. ஏன்னா கண்டஸ்டர் பேரு கூட வந்து நமக்கு தெரிய மாட்டேது அந்த அளவுக்கு. அவங்க பேசுகிற பேச்சுக்களும் சரி, நடந்துக்கக்கூடிய இந்த எஃப்ஜேன்னு சொல்லி ஒருத்தருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்களும் சரி, இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்க பார்க்குறப்ப சரி, பொண்ணுங்க பார்க்குறப்ப சரி, அரோரா மாதிரி பிஹேவ் பண்ணலாமா, ரம்யா மாதிரி பிஹேவ் பண்ணலாமா, இல்லாட்டா எஃப்ஜே மாதிரி பிஹேவ் பண்ணலாமா, இல்லை வந்து திவாகர் மாதிரி வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு மட்டும் அந்த மாதிரி மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து லைவாக வந்து இந்த பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா பேரும், அதாவது பக்கத்தில் நின்னாலே சில பேருக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கூச்ச சுபாவம் இல்லாமல் எல்லா பேரும் சேர்ந்து பழகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் கூட பார்க்குறவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு, குடும்பத்தில் உட்காந்து பார்க்குறவங்க, இந்த பிக் பாஸை பார்க்குறவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு எல்லா பேரும் வந்து சேர்ந்து நின்றுக்கிட்டு எதையோ ஒரு பொருளை வந்து சேவ் பண்ணுறாங்க. அதை அதாவது அந்த சுற்றி சேவ் பண்ணுற அவங்கள வந்துக்கிட்டு பால் மாதிரி வச்சு விட்டு எறிகிறாங்க. பாவம் ஒரு கட்டத்துலலாம் அந்த கனியக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கன்னா வந்து வலிக்குதுன்னு சொல்லி தடவுறாங்க. அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள தொடுறது. அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்குறப்போ என்ன சொல்கிறது, தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு மறந்துடுங்க. இதே மாதிரி வந்து நம்மளும் வந்து பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பேசணும், இது மாதிரி செயல்படணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்